கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள தராசு கிராமத்தைச் சேர்ந்தவர் 80 வயது மூதாட்டி. மாலை நேரம் அந்த கிராமத்தில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மதுகுடித்துக் கொண்டிருந்த நபர் அவரை சவுக்கு தோப்பிற்குள் இழுத்துச் சென்று வாயில் மண்ணை போட்டு அவரது மூக்கு, காதில் அணிந்திருந்த நகைகளையும் பறித்ததோடு மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறலிலும் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இக்கொடூர சம்பவம் குறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போதுதான் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேல் என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் காடாம்புலியூர் அருகே அவர் பதுங்கி இருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பன்ருட்டி போலீசார் காடாம்புலியூர் பகுதிக்கு சென்று சுந்தரவேலை பிடிக்க முற்பட்ட போது அவர் கையில் வைத்திருந்த கத்தியால் காவலர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் 2 காவலர்கள் காயமடைந்த நிலையில் பன்ருட்டி ஆய்வாளர் தனது துப்பாக்கியால் தற்காப்பிற்காக சுந்தரவேலை சுட்டபோது சுந்தரவேலின் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து சுந்தரவேல் மற்றும் 2 காவலர்களும் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சுந்தரவேல் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கடலூர் அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்தார். நேற்றைக்கு மாலை சுமார் ஒரு 4 மணிக்கு மேல ஒரு 80 வயது பெண்மணி அந்த ரோட்ல அவங்க ஊருக்கு வெளியே சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அதனால அந்த அம்மா வந்து நம்ம மீட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. நல்ல நிலைமையில இருக்காங்க. ஸோ அதை குறிப்பாக அதை விசாரணை செய்து டிஎஸ்பி பன்ருட்டி ராஜா தலைமையில மற்றும் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில ஒரு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் வந்து இரவு முழுவதும் வந்து அங்கே கிடைத்த பொருட்களை வைத்து தீவிர விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்ததுல அந்த டெரேஸ் பகுதிக்கு அருகே உள்ள எஸ்கே பாளையம் என்ற ஊரை சேர்ந்த சுந்தரவேல் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த பாலியல் பலாத்காரம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அவரை வந்து இன்றைக்கு காலையில காடாம்புலியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிந்து அங்க போறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் வேலுமணி மற்றும் குபேந்திரன் அண்டு ஹரிஹரன் என்ற ஒரு 2 கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் போறாங்க. அங்க இருக்கிறார் நம்ம இந்த சுந்தரவேல். அவரை வந்து பிடிக்க முயற்சி செய்யறாங்க. முயற்சி செய்யும் போது அவர் வந்து கையில இருக்கக்கூடிய கத்தியை வைத்து மிரட்டுகிறார். அதாவது வந்து வெட்ட வருகிறார். ஆய்வாளர் வந்து எச்சரிக்கிறார். அதையும் மீறி அவர் வந்து குபேந்திரன் என்ற காவலரை கையில் வெட்டி விடுகிறார். மேலும் சுந்தரவேல் மீது தமிழ்நாடு முழுவதும் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளன. சிறையில் இருந்து வந்த 3வது நாளிலேயே மது போதையில் இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. ஆரம்பத்தில் இது கூட்டு பாலியல் பலாத்காரம் என தகவல் வெளியான நிலையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் இல்லை என்றும் சுந்தரவேல் மட்டுமே இந்த திருட்டு மற்றும் பாலியல் அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்ல, வேற யாரும் தொடர்பு இல்ல. அந்த அம்மாவுக்கு வந்து 80 வயது. வேற யாருக்கும் நீங்க நேற்று போட்ட மாதிரி கூட்டு பாலியல் தொல்லை கிடையாது. பண்ணியது ஒரே நபர் தான் இந்த